ராகி பிஸ்கெட் ட்ரை பண்ணலாமா? 1 கப் ராகி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் பவுடர் சுகர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு இருக்குல்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூடி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரவுண்டாக வரும். டிசைனுக்காக மூடியே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அழகான ஒரு டிசைன் கிடைக்கும். லைட்டாக சுகர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரையரில் பிஸ்கட் வைக்கும்போது ஒன்று மேலே ஒன்று வச்சிடாதீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு எடுத்துக்கோங்க. 160 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு செட் பண்ணி எடுத்திருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நல்லா வர வரைக்கும் சும்மாவே விட மாட்டேன். சின்ன டிஸ்க்ளைமர், பல்லு வீக்காக இருக்கவங்க இந்த பிஸ்கட் ட்ரை பண்ண வேண்டாம். பிஸ்கெட்டோட டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. என்ன லைட்டாக ஹார்டாக இருக்குது.